ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சத்யா தினேஷ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய ஹஸ்பண்ட் சர்ப்ரைஸாக எனக்கு ஒரு gift வாங்கி கொடுத்துருக்காருங்க. அந்த gift தான் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு அன்பாக்ஸ் வீடியோ தான். என்ன அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆஃப்டர் மேரேஜ் ஹஸ்பண்ட் வாங்கி தர gift எல்லாமே இந்த மாதிரி தாங்க இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு ரெண்டு பேரும் எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துட்ருக்காங்க. சிசர் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆமாங்க, அந்த சர்ப்ரைஸ் gift பார்த்தீங்கன்னா இந்த புல்லட் மிக்ஸி தாங்க. இது வந்து குக்வெல் பிராண்ட்லேருந்து அமேசானில் வாங்கியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரோட ஃபேவரட் கலர் ரெட் கலர் தாங்க. அதே கலரில் எனக்கு gift கூட வாங்கி கொடுத்துருக்காரு. பேக்ரவுண்டில் வீடு கசகசன்னு தாங்க இருக்கும். குழந்தைங்க இருக்கிற வீடு சொல்லவா வேணும். அதுவும் எங்கள் வீடு இன்னும் கொஞ்சம் ஜோராகவே இருக்கும். நம்ம லட்டு குட்டி இது ஏதோ விளையாடுற பொம்மைன்னு நினச்சிட்டார் போல இருக்குது. உள்ளே இருக்கிறதெல்லாம் அவரு எடுத்து எடுத்து வச்சிட்ருக்காரு. அவ்வளோதாங்க, எங்கள் வீட்டுக்கார் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சிட்டாரு. ஏய் ஏய் என்னடி அது? அரைக்கவே இல்லை, சத்தமே வரல. குக்வெல் பிராண்ட் புல்லட் மிக்ஸிங்க. இதில் 3 பெரிய ஜார் இருக்குது, 2 குட்டி ஜார் இருக்குது, அப்புறம் 2 ஜூஸ் குடிக்கிற அந்த ஜிப் மூடி இருக்குது, ஒரு நார்மல் மூடி இருக்குது, இன்னொன்று வந்து நம்ம அந்த ஸ்பைசஸ் வந்து கொட்டிக்கிற மாதிரி ஒரு மூடி இருக்குங்க. இதில் 3 டைப்ஸ் ஆஃப் பிளேடு கொடுத்துருக்காங்க. ஒன்று சட்னி அரைக்கிற மாதிரி பிளேடு, இன்னொன்று பவுடர் அரைக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து இந்த ஸ்மூத்தி அந்த மாதிரி அரைச்சிக்கிறதுங்க. அதோடைய ஒரு மெனு புக் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் கொஞ்சம் ரெசிபிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுதான் எங்கள் வீட்டுக்கார் ஒவ்வொன்றா உட்காந்து பார்த்துட்டு எனக்கு சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த பிளேடை போட்டு இது அரைக்கணும், அந்த பிளேடை போட்டு அதை அரைக்கணும்னு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. லீக் ஆச்சு, அவ்வளோதான், பிடிச்சி விடுவேன். 12+6 18 months வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. பண்ணியாச்சு. வாங்க இது எப்படி அரைக்குதுன்னு நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு முக்கியமான ஒருத்தரை நான் காட்டுறேன் பாருங்கள். இவர் தான் நான் 3 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் மிக்ஸிங்க. சர்வீஸ் பண்ணி 3 years எப்படியோ இதை ஓட்டி உருட்டி தள்ளியாச்சு. இதுக்கு மேலே அது நான் தாங்க மாட்டேன்னு கதறினதுனால எங்கள் வீட்டுக்கார் இது வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ அந்த 2 மிளகு 3 மிளகு போட்டு அது நல்லா பவுடராக அரைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 3 மிளகு போட்டிருக்கோம். இது எந்த அளவு பவுடராக ஆகுதுன்ட்டு. அந்த மிக்ஸியோட கம்பேர் பண்ணும்போது இது சவுண்டும் கம்மியாக தாங்க வருது. 3 மிளகு தான் போட்டிருக்கோம். அதுவே பாருங்கள் எப்படி பவுடர் ஆகுதுன்ட்டு. மிளகுக்கான பவுடர் கிடச்சிருச்சுங்க. இது வந்து இடத்தையும் நிறையா அடைக்காமல் குட்டியாகவும் இருக்குது. ஆனால் கையெல்லாம் உள்ளே விட்டு கழுவுறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி இது சூப்பராக இருக்குங்க. அடுத்து நம்ம அந்த ஸ்மூத்தி பண்ணுற பிளேட் இருக்குது பாருங்கள், அதை வச்சு வெண்ணெய் எடுக்கலான்ட்டு நான் ட்ரை பண்ணேன். பட் வீடியோ வந்து செகண்ட் ரவுண்டில் இருந்து தான் எடுத்தேன். நெக்ஸ்ட் டைம் நான் ஃபுல் வீடியோவாகவே எடுத்து போடுறேன். இதில் பாருங்கள் நல்லா வெண்ணெய் கிடச்சிருக்குங்க. அந்த பழைய மிக்சியில் வந்து இவ்வளோ வெண்ணெய் கிடைக்கவே கிடைக்காது. இது கொஞ்சோண்டு பாலாடையிலேருந்து நான் இவ்வளோ வெண்ணெய் எடுத்திருக்கேன். இன்னொரு டைம் நான் வெண்ணெய் எடுக்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து ஃபுல் வீடியோவாகவே போடுறேன். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக கிடச்சிருக்குன்ட்டு. இதை வந்து ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேங்க. நிறையா வெண்ணெய் சேர்ந்ததும் ஒரே டைம் உருக்கி நெய் எடுத்துப்பேங்க. இதில் அரைக்கிறதும் சீக்கிரமாகவே முடிஞ்சிருது, நல்லா அரைக்குது. வாஷ் பண்ணுறது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி மிக்ஸி சூப்பராக இருக்குங்க. இதில் பாருங்கள், நான் அந்த வெண்ணெயை எப்படி வாஷ் பண்ணுறேங்கிற ப்ராசஸ் எல்லாம் போட்டிருக்கேன்.
இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 15 to 20 டேஸ் மட்டும் எடுத்து வச்ச பாலாடை தான். அதிலிருந்து இவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு. நான் பழைய மிக்சியில் அடித்தா எனக்கு இவ்வளோ வெண்ணெய் வரவே வராது. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ வந்திருக்கு. ஆல்ரெடி நான் கொஞ்சம் வெண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன். அதோடையே சேர்த்து இதையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்க தாங்க போகிறேன். இந்த வீடியோ முடிய போகுதுங்க. நம்ம சத்யா கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஜுவல்ஸு, சாரீஸ், சுடி, குர்த்திஸ், டாப்ஸ், நைட்டிஸ் எல்லாமே போட்டிருக்கோங்க. டெய்லி கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.